வாங்க மிஸ்டர் சதீஷ் பாபு. சார் ஓவராலா இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்கு, பட் இங்க ஒரு சின்ன மேல போயிட்டு கீழே இறங்கி இருக்கு. ஓகே, சி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. மார்க்கெட் என்ன ஸ்டேட் கன்சாலிடேஷன் இருக்கு. கன்சாலிடேஷன் ஸ்டேட் தான். லோல இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? டவுன் ட்ரெண்ட் ஓடிச்சு. டவுன் ட்ரெண்டோட ஹையை உடைச்சிருக்கு, மேல போயிருக்கு. ரைட், மேல போயிருக்கு. சோ இந்த இம்பல்ஸ்க்கு 50% ரீடெஸ்ட் இருக்கா? ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஆமா சார், ரீடெஸ்ட் ஆயிருக்கு. சோ இதுவும் ஒரு மேஜர் ஹை தானே, இதுவும் ஒரு ஹையா நோட் பண்ணிக்கலாம்ல. ஓகே சார். விட்டு கீழே வரா. ஆமா சார். லோ எடு, ஹை சொல்லிட்டேன், லோ எடு. லோ இங்க மார்க் பண்ணிக்கலாமா சார்? 119. ஓகே, இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோவா மார்க் பண்ண. ஏன்னா இந்த இம்பல்ஸ்க்கு இதுதானே லோ. ஆமா சார். இத உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும் சார். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஹை தான், பை ஆகலாம். சோ இப்போ என்ன டிராவல் எதுக்குள்ள இருக்க போறே? இதுக்குள்ள இருக்க போறே. ரைட், ஆமா கரெக்ட். பாக்ஸ் தான். ஓகே குட். நெக்ஸ்ட் வீக்லி. அதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் போடலாம்ல? போடலாம் சார். டவுன் ட்ரெண்டா? ஆமா சார். என்ன ஆகலாம்? அப்படியே மார்க்கெட் மேல போனாலும் எது வரைக்கும் போகலாம்? அந்த லைன் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம். ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் போகலாம். ஆமா. சோ இந்த இடத்தை நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கலாம் சார். சோ இப்படி போய் இதையும் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் எங்க போகும்? அது அந்த லைன் அடுத்த லைன் போகும். நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாமா? வீக்லி போயிடலாம் சார். சோ வீக்லி போயிட்டேன். சோ வீக்லில போகும்போது இந்த லோ லெவல்ல என்ன கேண்டில் கொடுக்குது? ஒரு பை ட்ரெண்ட் இருக்கு. என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன? புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங். அப்ப மார்க்கெட் சப்போர்ட் லெவல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தா எங்க போக வாய்ப்பு இருக்கு? மேல போகும். அப்ப டெய்லில என்ன ட்ரை பண்ணனும்? வீக்லில தானே புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. அப்ப டெய்லில என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்ட் பை போலாம். ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நிறைய இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் ஹை எது? 120 as 121 னா 1. தட்ஸ் குட். இந்த இடத்தை உடைச்சா எங்க போகும் மார்க்கெட்? மேல அந்த அடுத்த லைன் வரைக்கும் போகும். போகும்ல. சோ இந்த இடத்தை உடைக்காதது வரைக்கும் இதுலயே போயிடும். இதுல போயிடும். இப்போ பையிங் கிடைச்சிருக்கு, மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போகும். ஒரு பை போலாம். டெய்லிக்கு போயிருமா? சோ இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போலாமா? ஆக்சுவலி இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணலாமா? போலாம் சார். லைன் போலாம் சார். எல்லா டச்சும் ஒண்ணா ஆக்கியாச்சா? சோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த பிங்க் லைனை பிரேக் பண்ணினா மார்க்கெட் எங்க போகும்? மேல வரைக்கும் போலாம் சார். மேல வரைக்கும் போகலாம். தட்ஸ் குட். நெக்ஸ்ட் டெய்லியா? டெய்லி போலாம் சார். சோ ஓகே, டெய்லில என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு? பை ட்ரெண்ட் கிடைக்குது சார். பைக்கான புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சிருக்கா? புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் எங்க போலாம்? மேல வரைக்கும் போலாம் சார். மேல வரைக்கும் போலாமா? போலாம் சார். என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம் சார். என்ன என்ட்ரி? செல் என்ட்ரியா? பை சார். பை. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணலாம் சார். இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் ஹையை என்ன பண்ணி மேல போயிருக்கு. சோ இந்த லெவல்ல நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கலாம் சார். ப்ரீவியஸ் ஹையை பிரேக். அப்ப மார்க்கெட் எங்க போலாம்? மேல தான் போகும். மேல போலாம். ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா சார். ஆர் யூ ஷூர்? நல்லா யோசிச்சுக்கங்க. இல்ல இந்த இம்பல்ஸ்க்கு 50% ல இருக்கா? ஆமா சார். அதையும் யோசிச்சுக்கங்க. இந்த இம்பல்ஸ்க்கு 50% இருக்கா இல்ல மேல போலாம்? பை போலாம் சார். 1% 1:1 வச்சு போலாம் சார். அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போலாம் சார். போலாம் சார். ஐ ஷூர்? போலாம் சார். ஸ்டாப் லாஸ் கீழயா? ஸ்டாப் லாஸ் அந்த லைன் வரைக்கும் வச்சுக்கலாம் சார். டார்கெட் 1:2 ஆ? 1:2 ஆமா சார், வச்சுக்கலாம் சார். லைன் வரைக்கும் வச்சுக்கலாம் சார். ஓகே, ரன் பண்ணவா? பண்ணலாம் சார். ஐ ஷூர்? கண்டிப்பா சார். நான் அதுக்கு தான் அங்கேயே நிறுத்தி கேட்டேன். சோ என்ன மிஸ்டேக் இல்ல சார். நான் சொல்ல லாஸ்டா சொல்றேன் என்னன்னா அப்படியே நிறுத்துனேன். பட் நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல ப்ரோ போலாம் கான்ஃபிடென்ட்டா போனீங்க. இப்போ கான்ஃபிடென்ட் என்னால வந்து டிமோட்டிவ் பண்ண தோணல. அதுதான் உண்மை. சரி, நோ இஷ்யூஸ். ஓகே. இப்போ அடுத்த ஒரு ட்ரெண்ட் போறீங்க. ஏன்னா லாஸ்ட் வந்து செகண்ட் தானே. சரிங்க. சோ இப்போ வெயிட் பண்ணனும். இப்போ உடனே போயிட்டு என்ட்ரி எடுக்க கூடாது. ஏன்னா இது மேஜர் சப்போர்ட்டா? ஓகே. as usual இது என்ன சப்போர்ட்? மேஜர் சப்போர்ட். என்ன சப்போர்ட்? மந்த்லி சப்போர்ட்டா? மந்த்லி கேண்டில் தான் பிரேக் பண்ணனும். உடனே போயிட்டு நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண கூடாதீங்க? செல்லோ பை எடுக்கலாம். செல்லோ இது எடுக்க ஒன்னு வீக்லி கேண்டில் ஆச்சு அந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிருக்கணும்ல. இது லோ என்ன பண்ணல? உடைக்கல. சோ இத உடைச்சு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சாச்சா நான் என்ன பண்ணுவேன்? பை எடுத்துக்கலாம். பை எடுப்பேன். அதர்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்? செல்லு தான் வெயிட் பண்ணுவேன். என்ட்ரி எடுக்க மாட்டேன். இப்ப அடுத்து ஒரு கேண்டில் வெயிட் பண்ணிக்கோங்க. see wait and watch. நீ என்ன பண்ணல? செல் கேண்டலோட ஹையா மார்க்கெட் உடைக்கல. சோ உடைச்சா நான் என்ன பண்ணலாம்? பை போலாம். இப்போ இந்த
பல ப்ரீவியஸ் இது உடைச்சிருக்கு, அதான் ஒரு பை போலாமா சார்? என்ன பண்ணலாம், அதாவது இது ஒரு மேஜர் சப்போர்ட்ல என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், பை போலாம் சார். இன்னும் ட்ரை பையா மட்டும் தான் இருக்கணும். ஏன் மேஜர் சப்போர்ட், ஏன் சப்போர்ட் ஓகே, மேஜர் சப்போர்ட்டுங்கனால டார்கெட் என்ன மேல ட்ரெண்ட் லைன் கேக்கலாம் சார், அடுத்த ட்ரெண்ட் லைன்ல அது கேக்கலாம். நம்ம முதல்ல இங்க டார்கெட் வச்சோமோ அதே டார்கெட் தான் இப்பயும் அதே டார்கெட் வைக்கலாம். ஓகே, இல்ல நமக்கு அங்க போகும்னு தெரியும்ல. ஆமா ஆமா, சரி இது லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் விட்டுருவோம். இப்போ லாஸ் ஓகே, என்ட்ரி எடுத்துக்கோம், பாப்போம். வெல் see the market. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். போடலாம் சார். பார்க்கணும், நான் என்ட்ரி எடுக்கலாம்னா என்னையே ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ரீவியஸ் ஐயா, ப்ரீவியஸ் அதுதான் இருக்குல்ல சார், அதான் சொல்றேன். ப்ரீவியஸ் ஐ ட்ரெண்ட் லைன் தான் பிரேக் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் ஐ பிரேக் ஆயிருக்கா. ஹையர் இன்னும் ஒரு இதுல பிரேக் ஆயிடும் சார், அடுத்த கேண்டில் பிரேக் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். எப்படி ஆயிடும்னு சொல்றீங்க கன்ஃபார்மா? ஒரு கான்ஃபிடன்ஸ் சார், கான்ஃபிடன்ஸ் அது இருக்கக்கூடாது. கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நான் என்ட்ரி எடுத்தா என்ன ஆயிடும், கீழே வந்து நான் லாஸ் ஆயிடும்ல. சரி ஓகே. என்ன இருக்கீங்க 1:1 ஹிட் ஆயிடுச்சு, 1:1 ஹிட் ஆயிடுச்சு. பட் இன்னும் என்ன பண்ணலாம், ஹையா மார்க்கெட் இது பண்ணல, கேண்டில் தான். இப்போ என்ன பண்ணிருக்கு, உடைச்சிருக்கு, ஹையா உடைச்சிருக்கு. போலாம், போலாமா? போலாம் சார். ஐஷூர் போலாம் சார். ஸ்டாப் லாஸ் எது ப்ரோ? அதே வைக்கலாம் சார். கீழ லெவலுக்கு பக்கத்துல வச்சுக்கலாமா? ஓகே சார். இதுக்கு பாருங்க, கீழ லெவலுக்கு பக்கத்துல இருக்காம இந்த கீழ லெவல தானா என்ன பண்ணலாம். சோ டார்கெட் சேம் டார்கெட்டா, அதே டார்கெட் ரன் பண்ணவா? பண்ணலாம் சார். 1:1 ஹிட்டா இது சார், ஆல்மோஸ்ட் 2 ஹிட்டா. 1:2 ஹிட். ஆமா சார். பாருங்க ரெண்டே ட்ரேட் எத்தனை ப்ராஃபிட், 3.79 பிளஸ் 2.47 எவ்வளவு ஆச்சு? ஆல்மோஸ்ட் 6% ரெண்டே ட்ரேட். 6%ல 1% லாஸ் ஒரு மேட்டரா? இல்ல சார், இல்ல 5% ப்ராஃபிட்ல தானே இருக்கீங்க. ப்ராஃபிட் தான் இருக்காமா. அதுதான். சோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ். இப்போ ஒரு பை போலாமா சார்? என்னது போறீங்களா? ஒரு பை போடலாம் சார். போறீங்களா? அது மேல தான் போயிட்டு இன்னும் போடலாம் சார். போறீங்க. ஸ்டாப் லாஸ் பிங்க் லைனா? பிங்க் லைன் வச்சுக்கலாம் சார். டார்கெட் லைன் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் சார். 1:1 ஹிட்டா? சார் 1:1 ஹிட் ஆயிட்டு வாங்கி கிளியர். இனிமே பை கன்ஃபர்மேஷன் கட்சா என்ன பண்ணலாம்? தட் லைன் நாட் லைன் ஐயோ உடைக்கிட்டான்னு பார்க்கணும். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? டிராப் அவுட். see இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கு? 50% ரீடெஸ்ட் எடுத்து ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆயிருக்கு? சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. சப்போர்ட் மார்க்கெட் ஆயிடுச்சு. ஓடா மேல போ. போய்ச்சா? அங்க ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு என்ன இருக்கு? மேல போய்ச்சா? இவ்வளவுதான் கான்செப்ட். சோ இங்கேயும் 1% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க பாருங்க. இங்க நான் இழுத்து வைக்க 1% 1% வந்துருக்கு சார். வந்துச்சுல வந்துச்சு சார். நெட்ல லாஸ் அப்படிங்க ஒண்ணு இருக்கு இல்ல. சோ அவ்வளவுதான். நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணோம். மேஜர் என்ன நடந்துருக்கு, மந்த்லி ட்ரெண்ட் என்ன, மந்த்லி லோவா இன்னும் பிரேக் பண்ணல, வீக்லியே லோவா பிரேக் பண்ணல. அப்ப மார்க்கெட் எங்க தான் போக போகுது? மேல தான் போக போகுது. அவ்வளவுதான். அந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே செல் என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகே ஓகே. இது என்ன லோன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது டெய்லி லோவானா நீங்க செல் என்ட்ரி எடுத்து போலாம், தப்பு இல்ல. ஆனா இது என்ன லோ அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணணும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ப்ரோ, நான் செல் என்ட்ரி போறேன் ப்ரோ நீங்க சொன்னீங்களா? ஆமா சார். ஆனா இது என்ன லோ, நான் கொஞ்சம் உங்களை ஸ்டாப் பண்ணலன்னா இங்க கண்டிப்பா நீங்க செல் என்ட்ரி போட்டு லாஸ் தான் இருப்பீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்த முடியும். நான் இல்லன்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? சோ இந்த இடம் என்ன இடம், இது என்ன லெவல் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் இங்க மேட்டர். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா லாஸ் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரேடுக்கான லாஸுக்கான ரீசன் என்னன்னா, எல்லாத்தையுமே கணிச்ச நீங்க இந்த இம்பல்ஸுக்கு 50% கணிக்காம விட்டீங்க. 50% ஓகே ஓகே. அந்த ட்ரெண்ட் லைன் ஓகே ஓகே. ஆமா ட்ரெண்ட் லைன் இல்ல, இந்த இம்பல்ஸ் இருக்குல, அந்த இம்பல்ஸ். இப்போ நீங்க பை என்ட்ரி போணும்னா இந்த ஹையை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பை என்ட்ரி போயிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்து போயிட்டு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் அடிச்சிருச்சு, லாஸ் ஆயிடுச்சு. சோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். கொஞ்சம் சரி சார். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், இதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸி தான் மார்க்கெட்ல டிராவல் ஓகே. ஓகேவா? சரி சூப்பர். தேங்க் யூ சார். Thank you all. Super. Bro, அந்த செகண்ட் என்ட்ரி இருக்குல bro.
அது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணவே இல்ல. சோ ஆனா நம்ம என்ட்ரி எடுத்துக்கோம். சோ இந்த இடத்துல எது ப்ரோ? இல்ல ஆல்மோஸ்ட் 50% தாண்டியாச்சு இந்த இம்பல்ஸ்க்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. இந்த இம்பல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 50% தாண்டி தான் போயிருக்கு. சோ ஓகே ப்ரோ. அது எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்மள ஐ கான்டென்ட் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நான் ஃபெப்னாக்கில தெரிஞ்சினா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே ப்ரோ. இது ஆல்மோஸ்ட் 75% கிட்ட வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. சோ மார்க்கெட் கண்டிப்பா டெஸ்டினேஷன் தானே போய் ஆகணும். சரி ப்ரோ. சோ அதனால இவங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அது எடுத்து போயிருக்காரு. கரெக்ட்டா இது மேஜர் சப்போர்ட்டுங்க. சோ மேஜர் சப்போர்ட்னா மார்க்கெட் என்னன்னா டை ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. மேல தான் போவோம். ஆமாடா. அப்ப மேல போறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சுக்க வேண்டியதான். இங்க வந்து இவரு இன்னொரு என்ட்ரி போலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? இன்னும் அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ண தெரியுமா? ஹை உடைக்கலிங்க. ப்ரீவியஸ் ஹை கிட்டக்க இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர்.